பாவம் டேடி, நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாது. அது அவங்க தலையெழுத்துமா. மேரி ராஜாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில வரும்போது பார்த்து வரேன். பக்கத்து கடையில அரிசி கடன் கொடுப்பானு போய் கேட்டு வரேன். வாங்க சார். என்ன ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அங்கிள், ஆண்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, ஆஷா எங்க? பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க அங்கிள், நான் டீ கொண்டு வரேன். ஓகேம்மா. என்ன ராஜா, ரொம்ப நாளா உன்னை ஆளையே காணோம். ஏன் ராஜா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாமஸ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஆல் ரைட். என்ன? டீ தூள், பால், சர்க்கரை எதுவுமே இல்லை. நீ சார் கிட்ட பேசிக்கிட்டு நான் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரேன். அங்கிள், என்னங்க அங்கிளை காணுமே. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை நாம பேசுறவர் கேட்டிருப்பாரோ? வரேன் சார். ஏன் ராஜா, இப்ப நீ வேலையில இல்லையா? இல்ல சார். இதை ஏன்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சாரி சார். நாளைக்கு காலையில என்ன வந்து பாரு. சரி சார். நான் வரேம்மா. உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியல? தெரியும் சார். வெரி குட். கம்பெனி ஸ்கூட்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேகர். தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். வரேன் சார். டாடி, ஸ்கூட்டர் சாய் கொடுங்க, நான் ஓட்டுறேன். நீங்களும் மம்மியும் பின்னால உட்காந்துக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறேன், நீ ஓட்டு. ஓகே. உனக்கும் வேணுமா? என்னங்க இது, குழந்தைய வச்சுக்கிட்டு? நீ போமா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்கல. பரவாயில்ல, நீ சாமி கும்பிடு. அதுக்குள்ள நான் தாமஸை பார்த்து அவன் நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். டாடா. தம்பி, மேரியம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ஓ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா, ஐயா, மேரி அம்மாவோட புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருங்க.
ஐஸ்கிரீம் கொண்டா. அப்ரஹாம், மேரிய பத்தி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கு? அருமையான விஸ்கி. வாட் டேஸ்ட், வாட் எ ஃப்ளேவர். ஏண்டா இன்னைக்காவது என் கூட ஒரு விஸ்கி போட. இதான் என் கேள்விக்கு பதிலா? என்னடா உன் கேள்வி? விளையாடுறியா? 1 மணி நேரம் உன் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய. நீ எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே காதுக்குள்ள போய் மண்டையில தொட்டுடுதா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. அப்ரஹாம் ப்ளீஸ். மேரி இப்ப நிற்கதியா நிக்கிறா. அவ தலையெழுத்துப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடுச்சு. உன் வைராக்கியத்துக்கும் அவ விதிக்கு நடுவில் நிக்கிற அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. ஓ, இப்ப குழந்தை வேற வந்துருச்சோ? அவ்வளவு ஒரு காலத்துல குழந்தையா இருந்து இந்த நெஞ்சு மேலேயே விளையாண்டு வளர்ந்தவங்கிறத ஏண்டா மறந்துட்டா? காதல்ங்கிற கொழுப்பு கண்ணை மறைக்கும் போது பெத்தவங்களை மறக்கிறது, கஷ்டம் வரும்போது பந்தம் படம் எடுத்து ஆடுதோ? ஆல்ரைட், மேரி விஷயத்தை விட்டுடு. அவ குழந்தையாவது நீ பாத்துக்க வேண்டாம்? அவ குழந்தைய நான் பாத்துக்கணுமா? எதுக்காக? உன் பேத்திங்கிறதுக்காக. அடமலையா, எனக்கு மகளே இல்ல, பேத்தி எங்க வந்த? அப்ரஹாம் ப்ளீஸ். ரஹீம் ப்ளீஸ். அனாவசியமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் சொந்த விஷயத்தை தலையிடாதே. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ எம் சாரி. இந்த விஷயமா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ மட்டும் இல்ல, யாருமே பேசக்கூடாது. வரேன். அடை வா, செஸ் விளையாட. மேரி, இனிமே நீ அந்த வீட்டுல இருக்க வேண்டாமா? என் குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் எங்க போவேன் அங்கிள்? அழாதம்மா. நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் அங்கிள். மேரி, என் மனசுல நான் சில திட்டங்களை வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அமைதி ஒண்ணுதான் அங்கிள். கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு. ஆனா உன் குழந்தைய விட்டு நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். ஃபாதர், இதுவரைக்கும் என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. அவளை பார்க்காம அங்க நான் இப்படி இருப்பேன்? குழந்தைய உன் கூட வச்சுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா. கவலைப்படாத மேரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் குழந்தைய கொண்டு வந்து நானே உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருமா. சிஸ்டர், நான் டெலிபோன்ல சொன்ன மேரி இதுதான். இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட நாங்க பாத்துக்கிறோம் ஃபாதர். தேங்க்யூ சிஸ்டர். போலாமா? மேரி, வரேம்மா. ஆஷா, கதீஜா, கதீஜா. ஆஷா குட்டி. அங்கிள், மம்மி எங்கே? மம்மி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? உடம்பு சரியில்லை, அதனால டாக்டர் மம்மி அவர் வீட்டிலே இருக்க சொல்லிட்டாரு. நான் மம்மியிடம் போகணும். அங்க போனா டாக்டர் உனக்கு ஊசி போடுவார். ஐயோ, அப்படின்னா நான் போல. அப்ப போய் விளையாடு போ. ஓ, yes. ஐயா. மேரிய பத்தி நீங்க சொன்னதை ஆஷா உண்மைன்னு நம்பிட்டா. என்ன செய்யறது? குழந்தைகிட்ட கூட போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. மேரி என்ன சொன்னா? என்னத்த சொல்றது? அவளும் ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறா. பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. பாவம்,
இந்த சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு சோதனை? கதிஜா, ஆஷாவுக்கு இங்க ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நாளைக்கு அவளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். அம்மா கூட இல்லையேங்கிற ஏக்கம் அவளுக்கு இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவகிட்ட நீ அன்பா இருக்கணும். குழந்தையே இல்லாத இந்த அபாக்கியசாலிக்கு இதை நீங்க எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இங்கேயே இதை வந்துடுறேன். கண்ணாடி. John Samba, our John Zayuba, as the love of a man, all the ru, as you, mando, al razu back, man, you. Stop in the boat. பாப்பா, யாருமா? Who are you? I'm Abraham. Mr. Abraham, listen. Don't laugh. Understand? அடடே, இங்கதான் இருக்கியா? நான் வீடு பூராவும் தேட்டு வரேன். அம்மா எப்ப வந்த? நீ எப்ப வந்த? நாங்க அப்பவே வந்துட்டோம். அங்கிள் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த அங்கிள் பிக் அங்கிளா தெரியறாரு. அப்படியா? பிக் அங்கிள், இந்த கண்ணாடி கண்ணுக்கு தானே? ஆமா. பின்னிய மூக்குனடின் பேர் வந்துச்சு. யார் அந்த பாப்பா? அது என் மச்சன பொண்ணு. இவ அப்பா அம்மாவும் துபாயில இருக்காங்க. இங்க வந்தப்போ இவளை ஏதாவது கான்வென்ட்ல சேர்க்க சொல்லி எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. வெரி ஸ்மார்ட், ஸ்வீட். பாப்பா, உன் பேர் என்னம்மா? ஆயிஷா. நோ நோ, என் பேர் ஆஷா. ஆஷா? என் மனைவி பேரு அதான். ஆமாமா, இவ ஒரிஜினல் பேரு ஆயிஷா தான். ஆஷா ஆஷான்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஆஷாவா இருந்தா என்ன, ஆயிஷாவா இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான். நீ உட்கார், நான் குளிச்சுட்டு வந்தேன். ஆஷா, come on. Thank you. Cheers. Cheers. பிக் அங்கிள், எனக்கும் வேணும். ஐஸ் வேணும். இதுவும் வேணும். அது மருந்து, கசக்கும், நீ குடிக்க கூடாது. நீங்க குடிக்கிறீங்களா? அது எனக்கு பழகி போச்சு, நீ இதை சாப்பிடு. நானும் பழக்கவா? உனக்கு அந்த பழக்கம்லாம் வேண்டாமா, இதை சாப்பிடுமா. Cheers. என்னடா அது, நம்ம சியர்ஸ பாப்பா பிடிச்சுக்கிட்டா? ஓ, அதுவா? அவ தாத்தா பெரிய குடிகாரன். வம்ச பரம்பரை, அதான் தானா வளருது.
டைம் ஆயிடுச்சு. ஆஷாவும் தூக்கிட்டா. நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். நான் பண்ணதுதான். நபிசா ஆம்லெட் வேணும். சாக்லேட் தீந்து போச்சுடா கண்ணே. சாயந்தரம் வாங்கி தரேன். சாக்லேட்ல ஆம்லெட். கட்லெட் பண்றதுக்கு நேரம் இல்ல, நாளைக்கு பண்ணி தரேன். ஐயோ செவடு செவடு. இப்ப கேளு. சொல்லு. முட்டை ஆம்லெட்ட கேட்டேன். இவ்வளவு நேரம் நீ முட்டை ஆம்லெட்டா கேட்ட? ஆமா. நேத்து ஞாயிற்றுக்கிழமையா கோழி முட்டை விடல. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு லீவு வேணுமா? ரொம்ப கண்டிச்சா ஸ்ட்ரைக் பண்ணுவேன். உண்ணாவிரதம் இருக்கேங்குது. நமக்கு எதுக்குடா வம்புண்டு அது போக்குலயே விட்டுட்டு இன்னைக்கு விட நாளைக்கு பண்ணி தரேன். ஆஷா பால் குடிமா. Cheers. ஐயோ, நான் குடிக்கல. நீங்க குடிச்சீங்கன்னு இப்ப நான் சொன்னேனா? நான் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். ஆப்ரஹாம் தான் வழக்கம் போல விஸ்கி குடிக்கும்போது சியர்ஸ் சொன்னான். அதை இது கரெக்டா பிடிச்சிக்கிச்சு. சீக்கிரம் சாப்பிடு, ஸ்கூலுக்கு போகணும்.